இந்த புனிதமான இடத்திலே இந்த நிகழ்விலே என்னை பேச அனுமதி தந்ததற்கு நிர்வாக குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கிள்ளிச்சலையா இந்த மாக்கம் நகரிலே வார்டு 7 மட்டும் நான் கடந்த 15 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். அங்குதான் எனது குடும்பத்தினரை நான் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றதும் சரி, நான் எனது வியாபாரத்தையோ எனது தொழிலையோ முயற்சி செய்ததும் அங்குதான். நான் ஒரு சிவில் என்ஜினியர், 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க ஒரு தொழிலாளி, அனுபவம் உள்ள ரியல் எஸ்டேட் தொழிலாளியும் இந்த சமூகத்தில் வளர்ந்த நான் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காகவும் உங்கள் உள்ள கிடக்கைகளை நான் அந்த மாக்கம் நகரிலே உங்கள் வாக்காக உங்கள் வாய்ஸாக நான் அங்கே பிரதிபலிப்பேன் என்று உறுதியேற்கிறேன். நான் போட்டியிடுவதின் நோக்கம் அதிகாரத்தை அடைவதற்காக அல்ல, நமது சமூகத்தின் குரலை நகர மன்றத்தில் வலிமையாக கேட்கச் செய்வதற்காகவும் போக்குவரத்து, இளைஞர்களுக்கான விளையாட்டு வசதிகள், மூத்தோருக்கான பராமரிப்பு மற்றும் உள்ளூர் வணிகர்களுக்கான ஆதரவு இவை அனைத்தும் நான் முன்னெடுக்கும் முக்கிய அம்சங்கள். இந்த ஆலயத்திலிருந்து நாம் பெறும் ஆன்மீக வலிமையால் நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டால் நாம் வார்டு 7 ஒரு முன்னேற்றமான, அமைதியான, நம்பிக்கை ஊட்டும் இடமாக மாறும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் உங்களின் சேவைக்காக இருக்கின்றேன். எதிர்வரும் செப்டம்பர் 29 நகராட்சி தேர்தலில் உங்களின் வாக்கு, உங்களின் நம்பிக்கை, உங்களின் சக்தி எனக்கு தேவை. நாம் ஒன்று சேர்ந்து நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும் நம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நம் மதிப்புகளையும் பாரம்பரியங்களையும் காக்க உங்கள் வாக்கு, பொன்னான வாக்கு எங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்லாது, நீங்கள் இதில் எத்தனை பேர் வார்டு 7 மாக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களது ஒவ்வொரு நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ அங்கு வசிப்பார்கள். எல்லாருக்கும் உங்களது இங்கே நான் வந்ததை சொல்லுங்கள், அவருக்கு நான் நல்லவர் என்று சொல்லுங்கள், அவரது வாக்கை பொன்னான வாக்காக மாற்ற உதவிடுங்கள். நன்றி, வணக்கம்.